மச்சி அந்த பொம்பளை கத்துற சங்கிலி மீத பாத்தியா? பார்த்தா தாம்பு தேர் மாதிரி இருக்கு மச்சி, தட்டுன்னு போயிடுவான். குடுறா அந்த செயினை. அம்மா, இந்தாங்கம்மா உங்க தாலி. தம்பி, நீ யார் பெத்த பிள்ளையோ, நீ நல்லா இருக்கணும்பா, நல்லா இருக்கணும். என்னப்பா ரத்தம்? பாவம், என்னாலதானே. பரவாயில்லம்மா, எங்க அம்மாவுக்காக இதை செஞ்சிருக்க மாட்டேன்னா? தம்பி, நான் புருஷனை பறி கொடுத்துட்டு தனிமரமா நிக்கிறவ. அவர் இருக்காரான்னு தெரியல, இல்லையான்னு தெரியல. இந்த தாலி என்கிட்ட இருக்கிறதுனால அவரு என் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு குருட்டு நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்க. இன்னைக்கு இதுவும் பறி போயிட்டதும் என் மனசுல என்னென்னமோ எடுத்துட்டப்பா. தம்பி, நீ நல்லா இருக்கணும்பா. அம்மா, என்ன மதலாம்? தப்பு இல்லப்பா. முதல்ல உன்னை என் புள்ள மாதிரிதான் நினைச்சேன். ஆனா இப்போ என் புருஷனையே என்கிட்ட சேர்த்து வச்ச தெய்வம் மாதிரி நினைக்கிறேன்ப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. தம்பி, ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வரியாப்பா? என் பொண்ணு உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. அசோக் நகர்ல கீதா வீடு எதுன்னு யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க. கண்டிப்பா வரணும்பா. வருவியா? பார்த்து போங்க. வரேன். ஹலோ விஜய். ஹாய். என்ன இது காயம்? நீ லேட்டா வந்தது ஒரு வகையில நல்லதா போச்சு. உனக்காக காத்துட்டு இருந்தானா, ஒரு அம்மாவோட தாலியை 2 திருடனுக்கு பறிச்சுட்டு போயிட்டாங்க. ஐயோ, அப்புறம் என்ன, அந்த பசங்களை வலிச்சு தாலியை திருப்பி அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். பாவம் சித்ரா, அந்த அம்மா அவங்க புருஷனை பிரிஞ்சிருக்காங்களா. தாலி போன கொஞ்ச நேரத்துல எப்படி துடிச்சிட்டாங்க தெரியுமா? பரவாயில்லையே, உருப்படியான ஒரு காரியத்தை செஞ்சுட்டீங்களே. அதே மாதிரி இன்னொரு காரியமும் அப்படி செஞ்சுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொந்தமாயிடுவேன். இல்லைன்னா வேற ஒருத்தன் கழுத்துல தாலி கட்டிடுவான். ஏய், என்னது நீ வேற புதுசா ஒரு குண்டை தூக்கி போடுற? ஆமா விஜய், என் கல்யாணத்தை உடனே முடிக்கணும்னு எங்க அம்மா தீவிரமா மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நீங்க இன்னைக்கே என்ன பொண்ணு கேட்டு வரணும். இன்னைக்கே என்ன? இப்பவே நான் ரெடி, வா போலாம். நீங்க வந்து கேட்டீங்கன்னா என்ன அப்படியே உங்களுக்கு தூக்கி கொடுத்துருவாங்களா? உங்க வீட்டு ஆளுங்களை அழைச்சிட்டு வந்து முறைப்படி பொண்ணு கேட்கணும். அப்படியே பண்ணிடுறேன். என் அண்ணன் அழைச்சிட்டு வந்துடுறேன். அவரும் உங்க மாதிரி ஒண்டி கட்டதானே. உங்க அம்மாவோ அத்தையோ அக்காவோ இப்படி ஒரு சுமங்கலியை அழைச்சிட்டு வந்தாதான் எங்க அம்மாவுக்கு நம்பிக்கையே வரும். என்ன சித்ரா, எங்க அண்ணனை தவிர எனக்கு யாரும் இல்லைன்னு உனக்கு தான் தெரியுமே. சுமங்கலி பொம்பளைய நான் எங்க போய் தேடுறது? ஏன் விஜய், யாரோ ஒரு அம்மாவுக்கு உதவி செஞ்சேன்னு சொன்னீங்களே, அவங்களையே உங்க அம்மாவா நடிக்க சொல்லி கூட்டிட்டு வாங்களே, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும். அவங்களே எப்படி கேக்குறது? அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. நம்ம 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சா அது அவங்களுக்கு புண்ணியம் தானே. சரி, நமக்கு வேற வழி இல்ல. நீ சொல்றபடியே செய்யற. அண்ணனையும் லீவ் போட்டு உங்க வீட்டுக்கு வர சொல்றேன். ஒரு சர்வதேச கடத்தல் சக்கரவர்த்தி. அவன் இன்டர்நேஷனல் போலீஸுக்கே தண்ணி காட்டுறவன்.
வணக்கத்துக்குரிய டான் அவர்களே, வாழ்க. தேங்க்யூ. உலக புகழ் பெற்ற டானுக்கு முன்னால ஒரு சாதாரண பேரர் இப்படி செய்யறது அதிர்ச்சியா இருக்கா? காந்தி, உன்னை எங்கேயோ இதுக்கு முன்னால பார்த்திருக்கேன். உன் பேர் என்ன? நான் இப்ப சொல்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. எங்க அம்மா பேர் லட்சுமி, என் பேர் ராஜா. ராஜா ராஜா, my dear son, I'm not your son, I'm your sin. நீங்க செய்த பாவங்களின் மொத்த வழிவந்தா இந்த ராஜா. ராஜா, ஏன் இப்படி பேச? மிஸ்டர் டான், நீங்களே சொல்லுங்க. கட்டிய மனைவி, பெற்ற குழந்தைகள், அத்தனை பேரையும் நடுத்தருவில் அறைய விட்டுட்டு ஊரை விட்டே ஓடி போன ஒரு அப்பனை பார்த்து பிள்ளை இப்படித்தான் பேசுவான். ராஜா, நீமா அப்பா பத்தி அப்படி நினைக்கிற? அப்பாவா? நீங்களா? எனக்கா? நான் நீங்க நிறைய கொலை செய்வீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஜோக்கு நல்லா அடிக்கிறீங்க, ஆனா அந்த ஜோக்க என்னால ரசிக்க முடியல. ராஜா, நட்சத்திரங்களை கூட எண்ணிடலாம்ப்பா, ஆனா உங்களை நினைச்சு நினைச்சு நான் தூங்காம இருந்த நாட்களை எண்ணவே முடியாதுப்பா. என்னப்பான்னு கூப்பிட தயங்குறியே? தயங்குற, வெக்கப்படுறேன். எங்க அப்பா ஒரு குஷ்டரோகியா குப்பை தொட்டியில கிடந்தாலும் சாகர வரைக்கும் அவரைய தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு இவருதான் எங்க அப்பா, இவருதான் எங்க அப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா எங்க அப்பா ஒரு சர்வதேச குற்றவாளியா சந்திக்க வேண்டியிருக்கே. அந்த கொடுமையை தான் என்னால தாங்க முடியல. ராஜா, இங்க இருக்கிற காட்சிகள் எதையுமே சாட்சியா எடுத்துக்காதே. கடலை பார், அதுல இருக்கிறது தண்ணீர் இல்லை. உங்களை பிரிஞ்ச ஏக்கத்துல உங்களை நினைச்சு நினைச்சு நான் விட்ட கண்ணீர். வானத்தை பார், அதுல இருக்கிறது மேகம் இல்லப்பா. உங்களை என்னைக்காவது சந்திக்க மாட்டோமான்னு ஏங்கி ஏங்கி நான் விட்ட பெருமூச்சு. ராஜா, இது வேறு வேஷம்பா, புலி வேஷம். ராஜா மகனே, அப்பா சொல்றத நம்ப மாட்டியா? நம்ப மாட்டேன். நீங்க வீட்டுக்கு செய்த துரோகத்தை கூட மன்னிச்சலாம், ஆனா இந்த நாட்டுக்கு செய்யற துரோகம் இருக்கே, அதை யாராலையும் மன்னிக்க முடியாது. ராஜா, அப்பா அப்படி நான் சொல்லாதப்பா. 1000 தடவை சொல்லுவேன். நான் கடத்தல்காரன் இல்லப்பா. இவர டெக்கை இல்லப்பா. நான் கொள்ளக்காரன் இல்லப்பா. இவர கோல்ட் பிளட்டட் மர்டர். ராஜா, ராஜா, அப்பா அப்படிலாம் சொல்லாதப்பா, சொல்லாது. இனி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா இப்பா இந்த இடத்திலேயே ஒன்று செத்து போயிடுவேன். ஃபுட் ரெடி சார்? தேங்க்யூ, யூ கேன் கோ. ராஜா, உன் கையால அப்பாவுக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு கொடுப்பா. சித்ரா, வாங்க விஜய். ஹாய். சொன்ன மாதிரி கரெக்டா வந்துட்டீங்க. உட்காருங்க, அம்மா. உங்களை தான் ஏதோ ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு உங்களை என் அம்மாவை நடிக்க சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்கேன். நான் சொன்னபடியே சரியா நடிச்சு என் மானத்தை காப்பாத்திடுவீங்கல்ல? நீ இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்டுக்கிட்டேன்னு தான் ஒத்துக்கிட்டு வந்தேன். தம்பி, நான் உனக்கு தாயா நடிக்க வந்தவதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதையே நீ அடிக்கடி சொல்லாதப்பா. என்ன இந்த கொஞ்ச நேரத்துக்கு உன்னை என் சொந்த பிள்ளையா நினைச்சு என்ன நானே ஏமாத்திக்கிறதுல ஒரு சின்ன சந்தோஷம். அதுக்காகத்தான்ப்பா சொல்றேன். சாரிங்க, இனிமே அப்படி சொல்ல மாட்டேன். அம்மா வராங்க.
எடுத்து இருந்தா என் குங்குமத்தை அழிச்ச அதே கையால என் மகளுக்கு குங்குமம் வைக்க இங்க வந்திருப்ப. தங்கம், நீ என்ன சொல்ற? உண்மையை தானடி சொல்றேன். கோவில் சொத்துக்கு ஆசைப்பட்டு உன் புருஷன் தானடி என் புருஷனை கொன்னு குழியில வச்சுட்டு போயிட்டான். தங்கம், நீயுமா என் புருஷனை பத்தி அப்படி சொல்ற? அவருக்கு கொலை செய்ய தெரியாது, கொள்ளை அடிக்க தெரியாது. அவரை பத்தி யார் தப்பா சொன்னாலும் அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. அந்த மாமாயே சொன்னாலும் சரி, அவளுக்கு விளக்கேத்த கூட விதி இல்லாம போயிடும். நிறுத்துடி. உத்தமங்கிறியே, இப்ப எங்கடி இருக்கா உன் புருஷன்? சொல்ல முடியுமா உன்னால? ஒரு படி மேலேயே போய் கேக்குறேன். என்ன தைரியத்துல நீங்க எல்லாம் குங்குமத்தை வச்சுக்கிட்டு வெளியில வந்துடுறீங்க? ஐயோ ஐயோ, இந்த கேள்வியை தானே எனக்கு நானே கேட்டு கேட்டு பதில் கிடைக்காம பைத்தியக்காரி மாதிரி ஆயிட்டேன். இப்ப நீயும் கேக்குறியே. சித்ரா, இந்த கல்யாணம் நடக்காது. போவுல இந்தா உன்னதா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு உன் பிள்ளையும் கூட்டிட்டு போவலையே. நான் போயிடுறேன் தங்கம், போயிடுறேன். போறதுக்கு முன்னால ஒரு உண்மையை சொல்லிட்டு போறேன். இந்த பிள்ளை என் பிள்ளை இல்ல. பாவம், இது யாரோ நான் யாரோ. போதண்டி, போட்ட வேஷம் கலைஞ்சு போச்சேன்னு புது கதையை ஆரம்பிக்கிறிய? இல்லம்மா, சத்தியமா சொல்றேன், இது என் மகன் இல்ல. எனக்கு யாரும் இல்ல, அம்மா மாதிரி கூட வாங்கன்னு கூட்டிட்டு வந்துச்சு. வந்தேன், அவ்வளவுதான். என்ன நம்பு. இன்னும் நீ சொல்றத நம்புறதுக்கு நான் பழைய பட்டிக்காடு இல்ல. மரியாதையா நீங்களா வெளியே போறீங்களா இல்ல கழுத்தை பிடிச்சு தள்ளாதான் போவீங்களா? அம்மா வாங்க போலாம். இருப்பா, நீயும் சித்ராவும் பெரியறதுக்கு நான் காரணமா இருக்க கூடாதுன்னுதான் தங்கத்துக்கிட்ட இவ்வளவு தூரம் கெஞ்சுறேன். பிரிவுங்கிற தேயில வெந்து வெந்து சாம்பலானவனா. அந்த கொடுமை எனக்கு தான்ப்பா தெரியும். அதே கொடுமை உனக்கு வரக்கூடாதுப்பா. சொந்த மகனையே உன் மகன் இல்லைன்னு சாதிக்கிறியே, நீங்கெல்லாம் புருஷனை கூட மாத்தி சொல்ல தயங்க மாட்டீங்கடி. தங்கம், நான் கும்பிட இந்த தாலியை கையில வச்சுட்டு சொல்றேன்டி, இந்த பிள்ளை யாருன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்றது பொய்யா இருந்தா எங்கேயோ இருக்காங்கன்னு நான் நம்பிட்டு இருக்கேனே என் ரெண்டு பிள்ளைங்க. அவங்க ரெண்டு பேரும் எனக்கு இல்லாமலேயே போயிடட்டும். அம்மா, ராஜா, ராஜா, அப்பா, ராஜா, ஏ ராஜா, அப்பா, ராஜா, ராஜா, நல்லா இருக்கியாப்பா? தம்பிங்கப்பா, விஜய் எங்க? அம்மா, இவ்வளவு நேரம் யார உங்க பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களோ அதுதான்மா தம்பி விஜய். விஜய், அம்மா, விஜய், விஜய். அம்மா, என்ன தெரியுதுங்களா? தெரியுது ராஜா. நமக்கு எவ்வளவோ மனோவிரோதங்கள் இருக்கலாம், அதை நமக்குள்ள வச்சுக்குவோம். தயவு செய்து அந்த சின்னஞ்சிறுசுகளை பிரிச்சிடாதீங்க. அம்மா, நீங்க என்ன வேற ஒருத்தருக்கு கட்டி வைக்கலான்னு கனவு கூட காணாதீங்க. அப்புறம் என்ன உயிரோட பார்க்க முடியாது. நீங்க இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்கறதுக்காக இல்ல, என் மகளுக்காக, அவ சந்தோஷத்துக்காக இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். ஒரு நிபந்தனை, கல்யாணத்துக்கோ அதுக்கப்புறமாவோ நீங்க எல்லாரும் இங்க அடிக்கடி வந்து போயிட்டு இருந்தா எனக்கு என் பழைய ஞாபகம் வரும். அது இவங்களோட சந்தோஷத்தை பாதிக்கும். அதனால இந்த நிமிஷத்தோட உங்களுக்கும் விஜய்க்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்கக்கூடாது. ரொம்ப சந்தோஷம்மா. இந்த நிமிஷத்துல இருந்து விஜய் உங்க வீட்டு பிள்ளை. அம்மா போலாம். விஜய் நல்லா இருப்பா. அம்மா வரேன்.
வரேன். சித்ரா, அவருக்கு அந்த மாடி ரூமை ஒதுக்கி கொடு. போ. சித்ரா, அம்மாவும் அண்ணனும் என்ன இப்ப உங்களுக்கு தாரவாத்து கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன மட்டும் இங்க விட்டுட்டு போல, அவங்க நிம்மதியையும் விட்டுட்டு போயிட்டாங்க. தொட்டில் ஆட்டின தாயையும் தூக்கி வளர்த்த அண்ணனையும் மறந்தாதான் கட்டில்ல படுக்கிறதுக்கு எனக்கு ஒரு பொண்டாட்டி கிடைப்பான்னா அவன் நிச்சயம் எனக்கு தேவையில்லை. உங்க பொண்ணை நீங்களே வச்சுங்க. வர ஐயோ அம்மா, என்னம்மா இது? என்ன தேய்ச்சி குளிச்சு பழக்கம் இல்ல, வேண்டான்னு சொன்னா விட மாட்டேங்கிறிய. சும்மா இரு, ரொம்ப தெரிஞ்ச மாதிரி. தலையில பாரு, கை வைக்க முடியல, கொதிக்குது. திரும்ப இப்படி. விஜய், நான் அடுப்படியே திருப்பதி, ஆம்படியானே தெய்வம்னு வாழ்ந்துவாப்பா. இப்ப உங்க 2 பேரையும் சந்திச்ச மாதிரி உங்க அப்பாவே நான் சந்திச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் என் விதி முடிஞ்சா கூட சந்தோஷமா ஏத்துக்குவேன்பா. சரி, குளிக்க போலாம். அப்பாவை பத்தி அம்மா எவ்வளவு உயர்வான எண்ணத்தோட இருக்காங்க பாத்தீங்களா? ஆனா அப்பா இப்ப இருக்கிற நிலைமையில அவரை சந்திச்சாங்கன்னா பாவம் அம்மா உயிரையே விட்டுடுவாங்க. என்னப்பா இப்படி சொல்ற? அப்பாவும் அம்மாவும் சீக்கிரம் சந்திக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அதே நேரத்துல அப்படி ஒரு சந்திப்பு ஏற்படக்கூடாதுன்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். லட்சுமி, 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 ஐயோ லட்சுமி, இந்த பாருமா, இந்த பாருமா லட்சுமி, 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 இந்த பாருமா லட்சுமி, நான் வந்துட்டேமா, நான் வந்துட்டேன். நான் தான் லட்சுமி. வேதா, சிலோ நம்பளவான்கிட்ட கொள்ளையடிச்ச வைரத்துல என் பங்கு உடனே எனக்கு வந்து சேரணும். ஏன்பா இப்படி அவசரப்படுற? இந்த டான் வேற இங்க வந்து எம்ம மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இந்த சமயத்துல வைரத்தை பத்தி பேசுறது ஆபத்துன்னு உனக்கு தெரியலையா? அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உனக்கு 24 மணி நேரம் டைம் தர்றேன். அதுக்குள்ள என் பங்கு என் கைக்கு வந்து சேரல, நானே இந்த டான் கிட்ட போய் எல்லா உண்மைகளையும் சொல்லிடுவேன். வரேன். ஏப்பா, இங்க வந்திருக்கிறாரே டான், அவருக்கு இந்த ஊர்ல யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா? இல்லையே. டானுக்கு இங்க மனைவியோ குடும்பமோ ஒண்ணும் கிடையாது. உனக்கு தெரியாதுன்னு சொல்லி. அப்பா, இப்ப நான் வந்துகிட்டு இருந்தல, அப்ப ரோட்ல ஒரு பொம்பளை மயக்கம் போட்டு விழுந்தா. பாக்குறதுக்கு வேலைக்காரி மாதிரி இருக்கா. அவளை மடியில தூக்கி போட்டுக்கிட்டு லட்சுமி லட்சுமின்னு நம்ம டான் கதர்னதை நான் பார்த்துட்டு தானே வர்றேன். லட்சுமியா? லட்சுமி நான் சொன்னா? ஆமாப்பா. இப்பதான் புரியுது. அந்த டான் வேற யாரும் இல்ல, ராமநாதன் தான். ராமநாதனா? ஆமா. நானும் ராஜவேலும் கொலை செஞ்சதா சொல்வேனே, அதே ராமநாதன் தான். எப்படியோ உயிர் தப்பி இருக்கிறான். அப்பா, இப்ப என்ன செய்ய போறேன்? ராஜவேலு கிட்ட தகவலை உடனே சொல்லணும். உனக்கு அறிவே இல்லப்பா. அந்த ராஜவேலு இப்பதான் உனக்கு கெடு வச்சுட்டு போறான். அவன் கணக்கு தீக்கிறதுக்கு உனக்கு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதை நழுவிட பாக்குறிய. நீ என்னடா சொல்ற? அப்பா, ராஜவேலுவை நாம ஒளிச்சு கட்டிடுவோம். அந்த கொலைய பழைய விரோதம் காரணமா ராமநாதன் தான் செஞ்சிட்டான்னு அவனையும் போலீஸ்ல மாட்டி விட்டுருவோம். நல்ல யோஜனை தான். ஒரே தோட்டாவில 2 நாய்ங்க சாகுது. ஆனா
நாளைக்கு ஒரிஜினல் டான் வந்து கேட்டா அம்பலவாணனை கொலை செஞ்சு வைரங்களை திருடினதே ராஜவேலுதான்னு செத்தவன் மேல பழிய தூக்கி போட்டுருவோம். எப்படி என் திட்டம்? அப்பனுக்கே பாடம் சொல்லி தர ஆரம்பிச்சுட்டேன், நீ எங்கேயோ போயிட்ட. டாக்டர், என் மனைவிக்கு ஒண்ணும் இல்லையே, அவ படைச்சுக்குவாள்ல? சாரி மிஸ்டர் ராமநாதன். டாக்டர், இந்த ஊர்லயே நீங்க தான் பெரிய டாக்டர்னு சொல்றாங்க. நீங்களே இப்படி சொன்ன எப்படி? என் மனைவியை பிரிஞ்சு பல ஆண்டு காலம் நான் கஷ்டப்பட்டேன். அந்த பிரிவில் ஏற்பட்ட கஷ்டத்தை விட இந்த சந்திப்பு தான் ரொம்ப கொடுமையா இருக்கு. இப்படி தெரிஞ்சிருந்தா லட்சுமியை பார்த்து நான் பார்க்காத மாதிரி போயிருப்பேனே. மை காட். டாக்டர், டாக்டர்கள் தெய்வம் மாதிரின்னு சொல்றாங்க. எப்படியாவது என் மனைவியை காப்பாத்துங்க. மிஸ்டர் ராமநாதன், டாக்டர்கள்லாம் தெய்வம் மாதிரி தான், ஆனா தெய்வம் தான் உண்மையான டாக்டர். பி காம். யாரு? ஏன் இந்த முடிவுக்கு வந்த? சும்மா சொல்லுமா. என் பேரு சித்ரா. நான் ஒருத்தரை காதலிச்சேன். அவரை நான் மறந்துடணும்னு எங்க அம்மா கண்டிப்பா சொல்லிட்டாங்க. காதல்ல தோல்வி ஏற்பட்டதுனால தான் இந்த முடிவுக்கு வந்தியா? ஆமா, அவரை என்னால மறக்கவே முடியல. அதனாலதான் செத்து போகலான்னு முடிவுக்கு வந்த. காதல் கை கூடலன்னா உயிரை விட்டணும்னு உன்ன மாதிரி ஒவ்வொருத்தையும் முடிவு செஞ்சா இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த உலகத்துல பெண்களே இல்லாம போயிடுவாங்க. நீங்களும் என்ன மாதிரி காதலிச்சிருந்தீங்கன்னா இப்படி சொல்ல மாட்டீங்க. சித்ரா, உன்னோட காதலை மறந்துட சொல்லி உங்க அம்மா சொன்னாங்கன்னு சொன்னீங்க. அது வெறும் கொடுமைதான், அது தாங்கிக்கலாம். ஆனா நான் விரும்பினவர் மறந்துட சொல்லி எங்க அம்மா சொல்லல. என்ன காதலிச்சவரே சொன்னாரே, அதுதான் பயங்கரம். அதையும் நான் தாங்கிக்கிட்டு உயிரோடு இருக்கேனே. என் கூட வா வா. நீங்களா? ஏன் இப்படி நினைஞ்சிருக்கீங்க? அதெல்லாம் அப்புறம் விவரமா சொல்றேன். சரி வாங்க.